பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதி வழியில தீர்வு ஏற்படுத்த கோரும் ஐநா தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட 142 நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிட்டு வராங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட 10 நாடுகளுக்கு எதிராக ஓட்டளித்தும் இருக்கின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல், ஹமாஸ் இடையே தொடர் போர் நடைபெற்று வருகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரில் இதுவரைக்கும் 64,000த்திற்கு அதிகமானோர் பரிதாபமாக இருக்காங்க. போர் நிறுத்தம் குறித்து சர்வதேச அளவுல இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில தான் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வுக்கான வலியுறுத்தியும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் இரு தனித்தனி நாடுகள் என்ற திட்டத்தை அமல் செய்ய வலியுறுத்தியும் ஐநாவில் தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக தான் இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகள் ஆதரவாக ஓட்டளித்ததால தீர்மானமானது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கு. இதற்கிடையே பாலஸ்தீனம் இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ள கருத்தால பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஹங்கேரி, அர்ஜென்டினா, பப்புவா நியூ கினியா, பராகுவே, டோங்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த பிரகடனத்திற்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அதே நேரத்துல தான் 12 நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்துட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையே நியூயார்க்ல வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஐநா உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கு சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் இணைந்து தலைமை தாங்குகின்றனர். இந்த உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதாக உறுதியளிச்சிருக்காரு. இதற்கிடையே இனி ஒருபோதும் பாலஸ்தீனம் என்னும் நாடு அமையாது, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதி வழியில தீர்வு ஏற்படுத்த கோரும் ஐநா தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட 142 நாடுகள் ஆதரவாக வாக்களித்து உள்ளதற்கு எதிராக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு.